ஒண்ணு என்ன, நீ இருக்கிற அந்த பாவத்தை செஞ்சிட, உன்னை கூட வச்சுக்கிட்டு செஞ்சு மற்றவர்கள் எல்லாம் தூரப்படுத்திட்டு கதவை சாத்திக்கிட்டு ஒன்ன கூட வச்சுக்கிட்டு இந்த பாவம் செஞ்சிருக்க. இப்ப இதுக்கு நான் என்ன கியாம நாளையில வந்துட்டு பதில் சொல்ல முடியும்? நீ கேட்பே, என் அடியான உனக்கு இந்த வெல்மை கொடுத்துருந்தேன், உன் கூட நான் இருக்கிறேங்கிற உணர்வை கொடுத்துருக்கேன். எல்லாரையும் இங்க தூரமா தள்ளினா என்ன வச்சுக்கிட்டு பாவம் செஞ்சு எவ்வளவு நெஞ்செடுத்து உனக்கு. அதனாலதான் ஒரு ரிவாயத்துல வந்திருக்கு, வயலுள்ள ஜாஹிலி மர்ரத், மார்க்க ஞானம் மற்ற மூடனுக்கு அல்லாஹ் ஒரு பாவத்துக்கு ஒரு தண்டனை கொடுத்தான், ஒரு தடவை தண்டிச்சான். வயலுள்ள ஆலிமி சபா மர்ரா, அறிஞ்சு தெரிஞ்சு அந்த பாவத்தை செய்யக்கூடிய ஞானம் உடையவனுக்கு 7 தடவை தண்டனை கொடுக்கும், 7 மடங்கு தண்டனை. அதுக்கு என்ன காரணம்? அதாவது அவன் பிடிக்க வழி ஜாஸ்தி. அப்ப இப்ப உங்களுடைய அழுகையில மாத்தம் என்ன வரணும்? உனக்கு மாறு செஞ்சிட்டேங்கிறது மட்டும் சொல்லக்கூடாது. அது எல்லாம் உலகமே சொல்லிட்டு அழுகு. நீங்க என்ன சொல்லணும்? யாழ்லா நீ பார்க்க செஞ்ச எல்லாருக்கும் மறைச்சு உனக்கு மறைக்க முடியல, மற்றவன் பார்த்தா என் மரியாதை போயிடுங்கிறதெல்லாம் அச்சம் வந்துச்சு. ஆனா அதே நேரத்தில் நீ என்ன வெறுத்துடுவேங்கிற உணர்வு கூட ஷைத்தான் எடுத்து விட்டான இருக்கு. அந்த அளவுக்கு உணர்வு உன்னுடைய வெறுப்புக்கு ஆளாயிடுவேன்னு தெரிஞ்ச அந்த பாவத்தை நான் செஞ்சிருக்கேன். இந்த மாதிரி இவ்வளவு அறிஞ்சு தெரிஞ்சு செஞ்சதை நீ மன்னிக்கையில என்னுடைய கதி என்ன? இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு தௌபா, இது ஹூத் அலைஹிஸ்ஸலாம் நூஹ் நபியுடைய தௌபா. வயில்லா தஃபிர் லி வ தர்ஹம்னி அகும் மினல் காஸின். இப்போ நீ மன்னிச்சு கருணை காட்டையில வேற வழியே இல்லை, வீணா போடும், நாசப்படும், நஷ்டவளன போடும். ரெண்டாவது, இது நீ பார்க்க நான் செஞ்சேன், உன்னை வச்சுக்கிட்டு செஞ்சேன். இப்போ மூணாவது என்ன வரணும்? யாரெல்லாம் அந்த அந்நிய பெண்ணை பார்க்கும்போது அதுல நீ தானே இருக்கு, உன்னுடைய உஜூத கொண்டு தான் அது மௌஜூதா இருக்கா விளங்குச்சு. அப்போ இது எந்த அடிப்படையில்? मखलूक को मुनव्वर बिज़ात मौजूद बिज़ात समझना क्या है? சமதுக்காக்கா இந்த தடவை மலேசியாவுக்கு போய் ஒரு நல்ல செய்தி கொண்டு சர்க்கார். இப்ப மலேசியா பெண்கள் எல்லாம் தப்லீக் ஜமாத்துக்காரங்க வந்து நாட்டை சீர்திருத்தி ஓரளவுக்கு முன்னேற்றம் தெரியுது. அதுல யாரோ ஹைதராபாத்ல இருந்து ஒரு பொம்பளை கிராத்து போட்டிக்கு போனாங்க, டெலிவிஷன்ல முகத்தை காட்ட சொன்னாங்க, அந்த பெண்மணி முடியாதுன்ட்டாங்க. இஸ்லாத்துக்கு புறம்ப சரியத்துக்கு புறமா நான் காட்ட மாட்டேன், கிராத்து போட்டிக்கு தான் வந்திருக்கிறேன், சரியத்தை காட்ட வரல. கடைசி வரைக்கும் அந்த பெண்மணி கோஷாவோடு இருந்துட்டாங்க. அதை பார்த்து அந்த நாட்டு பெண்மணிகள்ல சில பேருக்கு அது கவர்ச்சியா போச்சு, அவங்களும் எடுத்துக்கிட்டாங்க, ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க. தப்லீக் ஜமாத்துக்காரங்களும் அப்படி சொல்லி இப்ப அது தப்லீக் கோஷாங்கிற மாதிரி இந்த மாதிரி புர்கா போட்டுக்கிட்டு சில பெண்கள் நடமாடுறாங்க. அதுல ஒரு பக்கம் சமதுக்காக்காவுக்கு சந்தோஷம், அங்கேயும் ஒரு கோஷா வந்துருச்சு. ஒரு பக்கம் கை சேதம், முந்தி மாதிரி சல்லிச்சா பார்க்க முடியல. அதாவது முந்தி இது வரைக்கும் இந்த அலஸ்டார் அங்கெங்கெல்லாம் சாதாரண மலாய் பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு போற மாணவிகள்லாம் பார்த்தா சுத்தம் அரை தொடையிலேன்னு தெரியும். பொம்பளையில ஒரு பளபளப்பு இருக்குங்களே, அது ஆலயம் வச்சு எல்லாம் தோல்ல இருக்கிற கவனம். மசலா என்ன படிச்சிருக்கிறோம்? எந்த ஒரு சிருஷ்டியில இருக்கிற எந்த ஜோதியும் அதுக்கு ஒரு சுயமானது அல்ல, அது ஹக்குடைய ஹக்கு கொண்டுதான் அந்த ஜோதி விளங்குச்சு. இப்ப பாவம் செஞ்சதுக்கு பிறகு இப்ப என்ன சொல்லி அழுகணும்? யாருன்னா அது அந்த மகளுக்கு சொந்தமானதுன்னு நினைச்சு அதன் பேர்ல நான் ஆஷிக்கா போயிட்டேனே. அவன் இந்த செவுத்துல சூரிய வெளிச்சம் விழுந்து அது வெளிச்சம் விழுது, அதனால அதுல பளபளப்பு இருக்கு. அந்த பளபளப்பு பார்த்து செவுத்து மேல எப்படி ஆஷிக்கா போறான்? அதுக்கு ஜோதியை கொடுத்தானா அவன் பேர்ல ஆஷிக்கா போயிடணும், முகப்பத் அங்கேல வரணும். அப்போ பிற வஸ்துக்களை பார்க்க தகாத வஸ்துக்களை பார்வை உழுதுட்டாங்க. செடார்னு அதுல ஹக்க பார்த்துட்டோம்னா என்ன ஆகும்? ஒரு அந்நிய பெண்மணியிலே ஒரு அடியான் ஹக்க ஷுஹூது செய்யும். அதாவது நமக்கு அந்த மாதிரி முன்னேற்றம் அந்த மாதிரி தகுதி இல்லாததுனால தான் ஷுஹூது ஹராம் இல்லை, ஷுஹூதும் ஹராம்ட்டாங்க சுஃபி. மெரினா பீச்சில் இருந்தா எனக்கு நல்லா ஷுஹூது வருதுங்கிறாங்க. அதுக்காக ஷுஹூது செய்ய போலாமா? ஏன் வீட்டுல உங்க பெஞ்சாதிரி ஷுஹூது செய்ய, இங்க மோலா இல்லையா? அவங்கள வச்சு மோலா பாருங்க. மோலா என்னுடைய மனைவிக்கு உஜூதும் ஒன்று தான், என் மனைவிக்கு பார்வையை நீ பிச்சை கொடு, அவளுடைய கேட்கிற சக்தி நீ பிச்சை கொடு, அவ பேசுறது கலாம் நீ பிச்சை கொடு,
அவருடைய நடவடிக்கைகளில் ஹரகாத் சக்கனாத்தில் இருக்கிற குவத்து நீ பிச்சை கொடுத்து உன்னுடைய அவருடைய நாட்டங்கள் உன்னுடைய நாட்டத்தினுடைய சுடர் அவளுடைய ஹயாத்து உன்னுடைய ஹயாத்தினுடைய பிச்சை இந்த சபாசி பார்த்து அங்கே பாரு பர்த்தவ வஜூத் அங்கே பாரு வெளியில போய் தான் ஷோது செய்யணும் இருக்கு அதான் ஸ்டேஷனா இருக்கு ஒரு மக்காம் இருக்கு நாம அதை பத்தி பேசுறது தகுதி இல்லை பாயஸ் பிஸ்தாமி ரஹமத்துல்லா யாரை பார்த்தாலும் கட்டி அணிச்சு ஒரு முத்தம் மோலாட்டு வாஸ்தவம் அவங்க மோலாவை தவிர வேற ஒண்ணு இருக்க இல்லை நம்மள்ட்ட அப்படி இல்லை நம்மள்ட்ட பாகுபாடு இருக்கு பாகுபாடு இருக்கும்போது அதனால தான் ஷரியத்து கற்காத மனுஷன் மாரிஃபத்தை படிச்சா வடிகட்டு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்ல மன் தஃபக்கஹ வலம் யதஸவ்வஃப் ஒரு மனுஷன் அதாவது ஹராம் ஹலால் ஏவல் விலக்கல் ஃபிக்ஹ் சட்டங்களை படிச்சுக்கிட்டு தஸவ்வுஃப் படிக்க அந்த மனுஷனுக்கு குறைவுள்ள வமன் தஸவ்வஃப வலம் யதஃபக்கஹ ஒரு மனுஷன் தஸவ்வுஃப் படிச்சான் ஷரியத்துடைய சட்ட ஞானங்களை கற்க அதை தரீக்கத்துடனே இணைக்க அவனும் கேட்டான் ஃபக்கத் ஸந்தக் बड़ी नजाकत है आइम्मा जो बोले मन तफक्का वलम यतसव्वफ फकत तफस्सक और फिस्का फतवा लगा फासिक को देना खाली उन्हें गुनाह की पोटली लगा फिर मौला को लगाया से नहीं फकत गुनाह का क्या नाफरमानी हो गई नाफरमानी हो गई नाफरमानी हो गई तौहीद को लाया से नहीं फासिक தசவு படிச்சான் ஃபிக்ஹ்ஞான சட்டங்கள் ஹராம் ஹலால் ஏவல் விலக்கல் பாடங்களை இணைக்க ஜிந்திக் வமன் ஜமா பைனஹுமா ஃபக்கத் முஹக்கக் முஹக்கிக் ரெண்டும் ஒண்ணா சேர்க்க அப்ப தகாத இடத்துல ஷுஹூது செய்யும் அவசியம் இல்லை தவறு நிகழ்ந்துருச்சு அல்ல இடத்துல சொல்லும் போது யாருல ஒன்ன காணாம அதை பார்த்துங்க ஒன்ன பார்க்க தவறி அந்த ஷைய மௌஜூதா பார்த்துட்டு அதனால தான் அது தவறான உணர்வு வந்துச்சு உதாரணம் சொன்னா சீக்கிரம் விளங்கிடும் பார்வை தாய் மேல விழுந்துச்சு இச்சை வரல ஏன் வரல தாயா பார்க்கறதுனால வரல தங்கச்சி மேல பார்வை விழுது தவறான எண்ணங்கள் வரும் வராது ஏன் வரல தங்கச்சியாவே பார்க்கிறோம் நம்ம காலாவை பார்க்கும்போது தாயுடைய மக்காம் காலாவுக்கு அருமநாயகம் சொன்னா நீ தாய்க்கு சேவை செய்யும் ஒரு சாவி சொன்னா தாய் மௌத்தாப்பட்ட தாய் இல்லாத என்ன செய்யும் தாய் மௌத்தாப்பட்ட உன் காலாவுக்கு செய்யும் யார சொன்னா காலாவும் மௌத்தாப்பட்ட என்ன செய்யுது உன் தாயுடைய தோழிகளுக்கு சேவை செய்யும் அது கூட உன் தாய்க்கு பணிவிட செஞ்சனுடைய அந்த மரக்காத்து கிடைச்சிருக்கும் தாயுடைய தோழிகள் ஹயாத்துல நம்ம பெத்த தாயுடன் யார் இணக்கமா இருந்தாங்களோ அவங்களுக்கு சேவை செய்யும் அவ்வளவு தாயுடன் அப்போ நம்ம தாயே தங்கச்சியே காலாவை அப்படி பார்க்கும்போது தவறு வரும் ஹக்கா பார்க்கும்போது தவறு எப்படி வரும் அப்போ நாம தவறு செஞ்ச காலத்துல என்ன பார்க்க இல்லைன்னு அர்த்தம் ஹல்குல ஹக்க பார்க்க ஹல்க மட்டும் பார்க்க இருந்தது ரெண்டு பேரு நீங்க பார்த்தது ஒருத்தர் பெண்ணை மட்டும் பார்த்து அதனால ஒத்து பார்த்து மௌலாவை சேர்த்து பார்த்துருந்தீங்கன்னு சொன்னா அந்த கல்வி நிமிஷம் ஆச்சு கியாம நாளையில எல்லாம் பிடிச்சு பிடிக்கிறது ரெண்டு வகம் அல்ல அந்நிய பொம்பளை எப்படி பார்த்தேன்னு சில பேரை பிடிப்பாங்க அந்நிய பொம்பளையில நான் இருந்து என்ன பார்க்காம அவளை எப்படி பார்த்தேன்னு சரி பிடிப்பாங்க ஆரி இப்படி ஆளுக அதுக்கு तौबा में जो फर्क बता रहे हैं ताकि जल्दी इनकी नजात हो सरकार அது பல கட்டங்களில் விளக்கிறது இந்த தவறு செய்யக்கூடாது விளங்குச்சு தவறு செய்யலான்னு அர்த்தம் அல்லா இடத்துல அழுகிறது இதை கொண்டு வரும் யாருக்கு உன்னுடைய கோபத்தை கொண்டு இந்த பாவம் செஞ்சிருக்க துர்புரையும் செஞ்சுட்டு இப்ப நீ மன்னிக்காத வரைக்கும் எனக்கு வேற வழி இல்லை வேற உங்கள்கிட்ட சாக்கு போக்கு சொல்றதுக்கு வழி இல்லை எந்த சாக்கு போக்கு நான் சொல்றேன் इसी वजह से हक ताला फरमाते इन्नमा तौबतु लिल्लज़ीन यअमलून सुआ बिजहालत सुम्मा यतूबून मिन करीब
जल्दी तौबा भी कर दे। यानी करीब के माने जो मुफस्सिरीन फुक़हा जो वसाअत रखे, नज़ाअत रखे, அதாவது நம்ம தௌபாவுடைய வாசல் அல்லாஹ் தஆலா அந்த நம்ம உயிர் தொண்டக்குடியில வந்து மாட்டிக்கிற நேரம் ஒன்று சொல்றோம், கரகரான்னு சொல்றாங்க. அதற்கு முன்பு வரைக்கும் தௌபா செஞ்சாலும் மன்னிக்கிறேன் அல்லாஹ். அது தான் ஹபீபுடைய கருணை, தன்னுடைய ஹபீபுடைய உம்மத்துக்கு இது அல்லாஹ் செஞ்சிருக்கிற பெரிய காரணம். இது அருமை நாயகன் நமக்கு பிச்சை வாங்கி கொடுத்து. ஏன்னா இவ்வளவு விசாலமா தௌபாவுடைய வாசல் திறந்திருக்குங்கிறதுக்காக வேண்டி தவறு செஞ்சுக்கிறது இருக்குன்றது அது மடத்து ஹிமாத். ஏன் நம்ம சர்க்கார் என்ன செஞ்சாலும் கோச்சிக்க மாட்டாங்க, மன்னிச்சிருவாங்க. அதுக்காக வந்து சர்க்கார் அதுபுகர்வு செய்யறதுன்னு சொல்லி ஆசை வருமா? ஒரு நேரத்தில் அதுவும் வருது. சர்க்கார்ல கருணை ஜாஸ்தி இருக்கு, மன்னிக்கிற குணம் ஜாஸ்தி இருக்கு, கோவிக்கிற குணமும் வந்துட்டா அப்ப நம்ம கதி என்ன? அந்த அச்சம் வருது. இந்த ரெண்டும் இருந்தா தான் அல்லாவுடைய விஷயம். அல்லாஹ் நிச்சயமா கருணை கடமை, அல்லாஹ் மன்னிக்க தான் செய்யும். அவன் வெறுத்துட்டானா நம்ம கதி எப்படி? நற்றுதல் கெட்டு போகக்கூடாது தவிர, நற்றுதல் கெட்டு போகக்கூடாதுன்னா சுத்தமா அல்லாவுடைய ரஹமத்துல வந்து நத்துதல் கேடு வரக்கூடாது. இன்னமே என்ன எங்க மன்னிக்க போறான்? நான் செய்யாத பாவம் ஒண்ணு மிச்சம் இருக்கா? பிறகி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டேன், இதுக்கு ஏது மன்னிப்புன்னு நினைக்கிறது இருக்கு, அது பெரு அப்படி போக சொல்ல. இது அதே நேரத்துல நான் மன்னிச்சிருவேங்கிறதுக்காக வேண்டி நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கன்னு சொல்ல. அது அடியானுடைய மனோநிலையை பொறுத்து. மன்னிப்பு கிடைக்கிறதும் செருப்படி விடுவதும் அடியானுடைய மன்னிப்பு மனோநிலையை பொறுத்து. மனோநிலை என்ன? விளங்குதாமல்ல ஹக்கீம் சொல்லி உங்களை கேட்டேன், சமது பேசி விளங்குச்சான்னு கேட்டேன். பாவம் செய்யாதவங்களை என்னதுக்கு சமது பேசி உட்காந்து இந்த பயான் என்னத்துக்கு? இது பாவம் செஞ்சவர்களுடைய கூட்டத்தில் செய்ய வேண்டிய பயான். அது நான் சமது பேசி சம்மந்தமே இருக்கு. ஹக்கீம் பேசி உங்களுக்கு விளங்குச்சான்னு கேட்டேன். ஏன் கேட்குறேன்? ஹக்கீம் ஃபைசி ஏதாவது தவறு செஞ்சிருக்கலாம், அசமயத்தில் சர்க்கார் ஷைக்குகள்லாம் காட்டியிருக்கு அப்படின்னு அர்த்தமா? அந்த பிள்ளை அதை கவர்ச்சியா கேட்கிறாரு, அதனால கேட்குறேன். சொல்லும்போது நீங்க விளங்கணும். நான் தாலியம் செய்யும்போது சர்க்கார் என்ன நினைக்கிறாங்க, இது அவ்வளவு நமக்கு சுலபமா இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் நினைக்கணும் இது நமக்கு பிடிக்கும். நமக்கு எல்லா இடத்துல மன்னிப்புக்குள்ள ஒரு அழகான வழியை சொல்றாங்க, சீக்கிரமா மன்னிப்பு கிடைக்கிறதுக்குள்ள வழியை சொல்றாங்க. तौबा उसके उसके दर्जे के लायक है। हर मकाम पे तौबा का दर्जा अलग है। ये गुनाह पे रोना है, फिर उस रोने पे रोना है. அழுதுக்காக சரி. அப்போ இப்போ ஒரு ஆயத்து சொல்றோம். இது முன்னால் சொன்ன ஆயத்து, அல்லாஹ்வை நிச்சயமாக அஞ்சக்கூடியவர்கள், அல்லாஹ்வை அஞ்சி பயப்படக்கூடியவர்கள், அவன் அடியார்கள் யாருன்னு ரிஜிஸ்டர் பண்ணிட்டான் குர்ஆன்ல. ஞானமுடைய மகன், மார்க்க மேதைகள், மார்க்க கல்வி கற்றவர். டேபிள்ல பதிவாக யாரும் ஆலிம் ஷாக்கள் கேட்ட சண்டைக்கு வந்துடும். அதுக்காக யோசனையாகும். ஏன்னா விளங்காம சண்டை அவசரப்பட்டு சண்டை அசரத்து இருக்கிறதுனால கேட்டுக்கிறோம். இந்த ஆயத்துடைய அடிப்படை, இந்த ஆயத்துக்கு விரிவுரை, இந்த ஆயத்தினுடைய கருத்து, இந்த ஆயத்தினுடைய கருத்தை என்னன்னு கேட்டார், மார்க்க ஞானம் உடையவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள் கருத்து கொள்ளலாமான்னு. ஏன்னா ஹக்கு ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே வரையறுத்து நிர்ணயிச்சு, आपके लिए मौके तफक्कुर जी मायल हकीकत की तरफ इन्नमा हसर के लिए, इन्नमा हसर है जुज़े नेस के माने. அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் திட்டவட்டமாக அல் உலமா, மார்க்க ஞானமுடைய மேதைகள் தான், உலமாக்கள் தான் சொல்லிட்டாங்க. இந்த ஆயத்தினுடைய தஃப்சீர்ல விரிவுரையில் இந்த ஆயத்தினுடைய கருத்து, அப்ப மார்க்கமான ஞானமுடையவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள்ங்கிற கருத்து கொள்றதுக்கு இடம் இருக்கான்னு
நம் போன்ற மார்க்க ஞானம் மற்றவர்கள் செய்யக்கூடிய அளவுக்கு அவங்கள கொண்டு தவறு நிகழும். அது காரணம் இல்ம். அதாவது ஒரு ஹராமே இருக்கும், அதை மார்க்க ஞானம் இல்லாதவன் ஹலால் நினைச்சுட்டே செஞ்சுட்டு. மார்க்க ஞானம் உடையவர் ஹராமுங்கிற காரணத்தினால அதை மார்க்க ஞானம் இல்லாதவங்க செய்யற அளவுக்கு செய்ய முடியாது. என்ன ஆனா இவன் 100 தடவை செஞ்சா அவரை கொண்டு ஒரு தடவை நிகழாதுங்கிற கருத்து கொள்ள முடியுமா? இடம்பாடு இருக்கு.